ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பிரிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபிங்க. இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சைடிஷை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதை சிம்மில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாங்க. மிளகாய், இஞ்சி, பூண்டு வதங்கினதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 தக்காளி பழம், நாட்டு தக்காளியாக நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். நல்லா இது ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க. இதில் ஒரு கட்டு அளவுக்கு மல்லித்தழையை நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 30 செகண்டுக்கு மல்லித்தழை தக்காளியோட மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது சூடு முழுமையாக ஆறினது மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தண்ணி விடாமல் இதில் இருக்க தண்ணியே போதுமான அளவில் இருக்குங்க. பல்ஸ் மோடில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி இதில் தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. சுட சுட இட்லியோட இந்த சைடிஷை பரிமாறுங்க. மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சைடிஷுக்கும் அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, சுட சுட சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதே முறையில் இதே அளவுகளோட அந்த சைடிஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.